இதை தான் இடிப்பீங்களா? என்ன பலகாரத்துக்கு இது? பால் ரொட்டி. பால் ரொட்டியா? பால் ரொட்டி. வணக்கம். நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, அங்கே போயிட்டு ஒரு 1 month கிட்டே ஸ்டே பண்ணேன். அங்கே இருந்தவங்க கூட எல்லாம் அப்படி பேசி அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ஒரு கல்ச்சரலாக ஒரு கல்யாணத்தை எப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது முதற்கொண்டு ஃபுல்லாக ஒரு வீடியோ செய்யணும்னு ஆசையில் ஒரு 1 week முன்னாடியே போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணேன். அப்போ அங்கே கல்யாணத்துக்கு விதவிதமாக பலகாரங்கள் அதெல்லாம் செய்வாங்க. அப்படி செய்கிற பலகாரங்கள் எப்படி செய்கிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன பலகாரங்கள் செய்கிறாங்க, அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்தேன். இப்போது இந்த வீடியோவில் பால் ரொட்டி அப்படிங்கிற ஒரு பலகாரம் யாழ்ப்பாணத்தில் அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத போட போகிறேன். தொடர்ந்து இப்போது இந்த வீடியோ நல்லா இருந்தால் தொடர்ந்து நான் இன்னும் அங்கே என்னென்ன நடக்குது ஜெஃப்னாவில், ஒரு கல்யாணத்துக்கு எப்படி ரெடி ஆகுறாங்க, அது ஏற்கனவே நான் சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு கல்யாணத்தை எப்படி செய்கிறாங்க அப்படின்றது. ஆனால் டீட்டெயிலாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அந்த விஷயங்களும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். பால் ரொட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நாங்கள் போடுறோம் பாருங்க. பொங்குமா, இதுதான் பால் ரொட்டி. இது உடனே அடிச்சு செய்யறீங்களா? இந்த மாதிரி இது அது அப்ப எப்படி பொங்குது? அது பொங்காதுன்னு. ஓ ஓ ஓ அந்த மாவுக்கு அதுல இருக்கிற புருணிங்க போட்டு குழைச்சி போட்டு மாவை கிள்ளி இப்படி போட்டு பால் புளிஞ்சு தேங்காய் திருவி பால் புளிஞ்சு கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சது பிறகு இந்த மாவை குழைக்கிறது. எவ்வளவு நேரம் இது பண்ணுவீங்க? 3 தரம் பொங்கி வர கொதிக்கிறது. சுட சுட அதுக்குள்ள போட்டு குழைக்கிறது. குழைச்சிட்டு புருணியையும் போட்டு குழைச்சிட்டு மாவை கிழிச்சு தப்பிட்டோம். இதுதான் பால் ரொட்டி. நீங்க எங்க போறீங்க? நீங்க அதான் இப்ப வீடியோ எடுத்து எல்லாம் போட்டு விடுறேன். இதுக்கப்புறம் அப்ப நாங்கள இவ்வளவு நேரம் தண்ணி அரிசி இடிச்சாங்க, அந்த பொம்பளை தண்ணி அரிசி இடிச்சு அதை மட்டும் எடுக்கிறேன் தானே? அதை மட்டும் எடுக்கிறேன்னா? இல்ல இல்ல, அவ தண்ணி அடிக்கிறா, ஒரு மாதிரி அடிச்சு அப்படியே உருட்டி தட்டிட்டு. இது என்ன பூவரசம் இல்லையா? ஓ, இது பூவரசம் இல்ல, இது காசுக்கு வேண்டிய எங்கட ஊரிலேயே இருக்குது இந்த பூவரசம். அப்படியா? ஓ, அப்ப அத வேற நாடுகள்ல இத விக்கிறாங்களா? இல்ல இல்ல இல்ல, எங்க ஒரு டாம் விக்கிறேன். எங்கட ஊர்ல சில இடத்துல இது இல்ல தம்பி. அப்ப இங்க இருக்கு. இதுக்கு ஏதாவது பூசுறதா? எண்ணெய் ஏதாவது பூசுறதா? எண்ணெய் பூசுறதா தான் இருக்கு. எண்ணெய் பூசி காட்டு பாருங்க இங்க. பூசிட்டு இது சின்ன பால் ரொட்டி. பெருசுன்னா பெருசா சொல்லுவோம். இதுலயும் பெரிய சைஸ் இருக்கு. பெரிய சைஸ் இருக்குது. அது பொண்ணு கண்டு சொல்லுவாங்க. அந்த வேற என்ன பலகாரம் செய்ய போறீங்க? இனி இது செய்யறது சீனி அடிக்கிறோம். ஓகே, முறுக்கு இது செய்த கையோட முறுக்கும் செய்வோம். சீனி அடிக்கிறதும் செய்வோம். ஓகே, இதை முடிச்சிட்டு சீனி அடியாரு. உங்களோட பேர் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க, பேரு சொல்லுங்க. ஒருத்தர் அவங்களோட பேர் என்ன? இந்திராணி. இந்திராணி ஒருத்தரா? இவங்கட சிறி. ஃபுல் நேம் சொல்லுங்க. ஜெயந்தி. இவங்கட என்ன பேர்? சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல சொல்லுங்க. என்ன புள்ள? அவங்க
சரசு. நான் வந்து கொழும்பு, நான் வேற டிபார்ட்மெண்ட், கொழும்புல இருந்து வந்திருக்கிறேன். இவங்க இவங்களோட பேர் வந்து நாகேஸ்வரி. அது அம்மா. அம்மா இது அம்மான்ற பிள்ளை. என்ன பொசுக்கு அம்மா அம்மாட பிள்ளைங்க நான் பேர் சொல்ல போறீங்கன்னு. சரி, நாங்க இது ஷூட் பண்ணோம் அவங்கள வச்சு வீடியோ எடுத்து. அவங்க வந்து இந்த ரேணுகா பேர். இது இந்த வீட்டுக்காரின்ற மச்சான். இந்த அவங்க தானே வீட்டுக்காரி. அந்த வீட்டுக்காரியில சரி சரி. அப்ப அங்க அந்த இடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். அது ஒன்று இந்த வீட்டுக்காரியில மச்சான். அப்படியா? சரி, நான் இப்போ அடுத்து நீங்கள் சீனியர் யாரும் போடும்போது வரேன். தேங்க்ஸா. இது வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ நான் எடுத்ததுனால ஒரு ஸ்டார்ட் எண்ட் அப்படியெல்லாம் இருக்காது. அப்போது அது பாட்டுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றாக்கலான்றது. ஆனால் அந்த ஸ்பெஷலான ஐட்டங்களும் தனித்தனியாக போடணும் அப்படின்னு தோணுச்சு. இவ்வளவு தான். பால் ரொட்டி இப்படி தான் செய்கிறது. ஏதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்டில் போடுங்க. மற்றபடி மற்ற பலகாரங்கள் இப்போ சீனியர் ஏறம் அப்படின்லாம் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். பால் ரொட்டி இவ்வளவு தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.